அம்மா, இன்னைக்கு சமைக்காம என்ன உட்காந்து ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஜேஎஸ் கிச்சன் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அதை சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதிலேருந்து நல்ல ரெசிபியெல்லாம் போடுறாங்க. சமையல் நல்லா ஈஸியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. அதிலேருந்து 3 டிஷ் செய்யலான் இருக்கேன். என்னம்மா 3 டிஷ் பண்ண போகிறீங்க? சிக்கன் 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 ஃப்ரைட் ரைஸ், நார்த் இந்தியன் ரோட்டு கடை, சிக்கன் கிரேவி, ட்ராகன் சிக்கன். இது 3 செய்யலான் இருக்கேன். செஞ்சு பார்ப்போமா? நல்லா இருக்கான்னு பார்ப்போமா? கண்டிப்பாம்மா, நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி நான் உங்களை எப்படி செய்கிறீங்க, எப்படி டேஸ்ட்டாக வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம், வாங்க. 3 பீஸ் தை பீஸ், பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ட்ராகன் சிக்கனுக்காக நான் 3 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன், 1/2 kg. இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். வச்சுக்கணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இது 1/2 kgங்கிறனால 2 ஸ்பூன்ஸ், ரெட் சில்லி பவுடர் அதே 2 ஸ்பூன்ஸ், 1 ஸ்பூன்ஸ். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எக் ஒயிட்டு, போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் போடுங்க. மைதா 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ராகன் சிக்கனுக்கு ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம ட்ராகன் சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து அப்படி செட் மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஆனியன், சாப்டு ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி சாப்ட், சிக்கன் ஃப்ரைடு, சில்லி ஃப்ளேக்ஸ், சுகர், chili sauce, soya sauce, spring onion and corn. pan சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றியாச்சு 2 ஸ்பூன். இப்போ கார்லிக் அண்ட் சாப்டு சில்லி போட்டுறோம் நம்ம. ரெண்டு பெரிய ஆனியன், 3 பெரிய ஆனியனை நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டு நல்லா சாட் பண்ணுவோம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். என்கிட்ட இன்றைக்கி 2 கேப்சிகம் கிடச்சிச்சு. ஒன்று க்ரீன் கலர் அண்ட் 1 ரெட் கலர். ஸோ ட்ராகன் சிக்கனுக்கு ரெட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரெட் கலர் கேப்சிகமும் நான் கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 ஸ்பூன்ஸ், சாஸ் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சால்ட். ஆல்ரெடி சிக்கன்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். 1/4 ஸ்பூன் சுகர்,
வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரைடு சிக்கனை உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம டிராகன் சிக்கன் ரெடி. ரோட்டுக்கடை சிக்கன் கிரேவி. அதுக்கு நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் ப்ரெஸ்ட்டு பீஸு சதை பீஸை நான் இந்த மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 kg. ஃபஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நம்ம ஃப்ரை இது பண்ணும்போது மறுபடியும் போடுவோம். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர் 1/4 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன், கர்ட் 1 ஸ்பூன். அப்புறம் ரிமைனிங் வந்து நம்ம வதக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வச்சிடணும். ரோட்டுக்கடை சிக்கன் கிரேவி. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம், அதை சாப் பண்ணி வச்சுக்கணும். 1 தக்காளி, அதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். 1 துண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, 1 பச்சை மிளகா, இதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது ரெட் சில்லி பேஸ்ட். அந்த பேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாயை தண்ணியில் வேக போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா காஞ்ச மிளகா வெந்துருச்சு. இதை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். காஞ்சோடனே இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிடணும். அது நல்லா வதக்கிடணும். இந்த தண்ணி சத்து போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கக்கி நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதை ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதை வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை. ரோட்டுக்கடை சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையானது சாப்டு ஆனியன் 3, 1 டொமேட்டோ நல்லா நைஸாக அரைச்சது, கொத்தமல்லி கட் பண்ணது கார்னிஷிங்காக, பூண்டு சாப் பண்ணது, ஜிஞ்சர் சாப் பண்ணது, ஒரு க்ரீன் சில்லி சாப் பண்ணது, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. ரோட் சைட் சிக்கன் கிரேவிக்கு நம்ம வந்து சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி, கர்டு எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னம்மா பண்ண போகிறீங்க? நான் இப்போ வந்து ரோட்டுக்கடை, நார்த் இந்தியன் ரோட்டுக்கடை சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல வந்து கார்லிக்கு, ஜிஞ்சர், சில்லி எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கிறேன். வந்து நான் ஆனியனை வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி ஊற்ற போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட், நேற்று வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெட் சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடணும். ஆல்ரெடி சிக்கனில் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் இதில் லைட்டாக சால்ட் போட்டால் போதும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் போட்டாச்சு.
அதில் ரிமைனிங் இருக்க அந்த ஒரு ஸ்பூன் கர்டை போட்டுடணும். கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் வதக்கியாச்சு. நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரம் மசாலா, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, ½ டீஸ்பூன் சுகர். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். வாவ், நல்லா எம்மியான கிரேவி ரெடி. சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பர். சொல்லுங்கள். நார்த் இந்தியன் ரோட்டு கடை சிக்கன் கிரேவி ரெடி. வாவ், யம்மி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ப்ரெஸ்ட்டு பீஸாக எடுத்து ஒரு குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுறதுக்காக, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக எடுத்திருக்கேன். அது இவ்வளோ பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு சால்ட், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 3ஐயும் மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பெப்பர், சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸை அதில் போடணும். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் சால்ட். இதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரை இது பக்குவத்தில் அந்த ரைஸை எடுத்துடணும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரைஸ் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸை அரை பக்குவத்தில் எடுக்கணும். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கோம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், டொமேட்டோ சில்லி சாஸ், உப்பு, அதுக்கப்புறம் சிக்கன். அதை வந்து பெப்பர் அண்டு இஞ்சி பூண்டு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். பெப்பர், சோயா சாஸ். ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆற வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே. இப்போ வந்து கார்லிக்கையும் சில்லியும் சாப் பண்ணியாச்சு, சாட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆட் பண்ணிடணும். இந்த கேரட், சிக்கன் வந்துச்சு. கேரட், பீன்ஸ் அண்டு கேப்சிகம். இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு அப்படி. ஸோ அதனால் கேப்சிகம்ஸ் இன்னும் கலர்ஸ் கிடச்சா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் அது கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ½ டீஸ்பூன் பெப்பர் போட்டு ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சாட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சில்லி சாஸ் போட்டுடலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன். ஆல்ரெடி ரைஸில் சால்ட்டு போட்டனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் வேகமாக கிண்டிடுங்க. எப்போதுமே வந்து இப்படி பண்ணோம்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதை போடுங்க. சாப்டு ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன். போட்டு தொலை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி.